இந்த உலகம் உன்னை எத்தனை திசைகளில் இழுத்தாலும், உன் மனம் எத்தனை இடங்களில் சிக்கித் தவித்தாலும், உன் வாராகித்தாய் உன்னை ஒரு கணமும் மறந்ததில்லை என் பிள்ளையே. இந்த உலகில் பலர் உன்னை நோக்கி வருவார்கள், பலர் உன் நேரத்தை கேட்பார்கள், பலர் உன் கவனத்தை ஈர்ப்பார்கள். நீயும் அன்பு மனதோடு அனைவருக்கும் தருகின்றாய். அந்த அன்பு உன் குணம், அதனை நான் மதிக்கின்றேன். ஆனால் என் பிள்ளையே, ஒரு 5 நிமிடம், வெறும் 5 நிமிடம் உன் வாராகி அன்னைக்காக நீ ஒதுக்க முடியுமா? இந்த கேள்வி உன்னை சோதிக்க வரவில்லை, உன்னிடம் கணக்கு கேட்கவும் வரவில்லை. நீ இந்த 5 நிமிடம் என்னோடு இருந்தால் உன் உள்மனதில் இத்தனை காலமாக கரைந்து கொண்டிருக்கும் அந்த வலிக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைப்பதை உன் தாய் அறிவேன் என் குழந்தையே. அம்மா, எனக்கே நேரமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், ஒரு வேளையிலிருந்து இன்னொரு வேளை என்று என் மூச்சே திணறுகிறது. உன்னை மறந்ததில்லை, உன் வார்த்தையை கேட்கக்கூடாது என்று எண்ணியது இல்லை. ஆனால் காலம் என்னை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னால் அதை பிடிக்க முடியவில்லை என்று உன் மனம் சொல்கிறதல்லவா? இதனை என் பிள்ளை நினைப்பது தவறில்லை. உன் வாழ்க்கையின் சுமை உனக்கு தெரியும், உன் அலைச்சல் உனக்கு தெரியும். ஆனால் அந்த அலைச்சலில் நீ யாருக்கெல்லாம் நேரம் கொடுக்கின்றாய் என்பதை சற்று சிந்தித்துப்பார் என் தங்கமே. யாரோ ஒருவர் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகின்றார்கள், நீ அதை கேட்டு கொண்டிருக்கின்றாய். யாரோ ஒருவர் தங்கள் குறைகளை கூறுகின்றார்கள், நீ அதற்கு நேரம் செலவிடுகின்றாய். யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரமெல்லாம் உன்னை வளர்க்கவில்லை, உன்னை தேய்க்கின்றது. அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை, வெறும் சோர்வை மட்டுமே விட்டு செல்கிறது. இதனை உன் அன்னை கூறுவது கோபத்தினால் இல்லை, கவலையினால் கூறுகின்றேன். யாருடன் நேரம் செலவிடுகிறோம் என்பது மட்டுமல்ல, எந்த நேரம் செலவிடுகிறோம் என்பதும் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. சிலர் ஒரே ஒரு வார்த்தையில் உன் மனதுக்குள் எதிர்மறையை விதித்து விடுவார்கள். அந்த விதை மெல்ல மெல்ல வேர்விட்டு உன் சந்தோஷத்தை உள்ளிருந்தே அரிக்கும். இதனை நீ உணரமாட்டாய், ஆனால் உன் தாய்க்கு தெரியும் என் பிள்ளையே. சில மனிதர்களை சந்திக்கும் முன்பு நீ ஒரு விதமாக இருப்பாய், சந்தித்த பிறகு வேறு விதமாக மாறியிருப்பாய். அந்த மாற்றம் நல்லதாக இருந்தால் அவர்கள் உனக்கு நல்லவர்கள். அவர்களோடு நேரம் செலவிடு, அவர்களோடு பேசு, அவர்களின் வார்த்தைகளை கேள். ஆனால் சிலரை சந்தித்த பின்பு நீ சோர்ந்து விடுவாய், மனம் இறுகிவிடும், கவலை கூடிவிடும். அந்த சந்திப்பு உனக்கு ஒரு மனநிறைவும் தரவில்லை என்று உணர்வாய். இப்படிப்பட்டவர்களிடம் நீ உன் நேரத்தையும் மனதையும் கொட்டி கொண்டிருக்க கூடாது என் தங்கமே. இந்த வாராகி தாய் உன்னை அன்போடு எச்சரிக்கின்றேன். இது தண்டனை இல்லை, பாதுகாப்பு. என் பிள்ளையே, உன் மனதில் இப்போது ஒரு குழப்பம் இருக்கின்றது. அது இன்று நேற்று வந்தது இல்லை, நாளாக நாளாக சேர்ந்தது. சில கேள்விகளுக்கு பதில் தேடி சென்றாய், கிடைத்த பதில்கள் உன் மனதுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. சிலர் சொன்னதை கேட்டாய், அது உன்னை இன்னும் ஆழமான குழப்பத்தில் தள்ளியது. இப்போது எந்த பக்கம் செல்வதென்றே தெரியாமல் நிற்கின்றாய். என்னால் சரியான முடிவுகளே எடுக்கப்படுகின்றன, நேர்மையாக இருக்கின்றேன், யாரையும் தொந்தரவு செய்யவில்லை, இருந்தும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த கேள்வி உன்னை துன்புறுத்துகிறது, நான் அறிவேன். உன் சிந்தனை தவறில்லை என் பிள்ளையே. ஆனால் அந்த குழப்பம் உனக்குள்ளிருந்து வரவில்லை, அது வெளியிலிருந்து வந்தது. யாரிடமோ சென்று கேட்டாய், அவர்கள் கூறியது உன் மனதுக்கு ஒத்து வரவில்லை. வேறொருவிடம் சென்று ஆறுதல் தேடினாய், அவர்கள் உன்னை இன்னும் அலக்களித்தார்கள். இப்படி ஒவ்வொருவரிடமும் உன் வழியை சொல்லிக்கொண்டே போனதால் உன் குழப்பம் தீரவில்லை, மாறாக பலமடமாகிவிட்டது.
இதுதான் நடந்தது என் தங்கமே. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு வெளியில் தேடுவதால் விடை கிடைக்காது. அந்த விடை உனக்குள்ளேயே இருக்கின்றது. உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று ஒரு கணம் அமைதியாக கேள். அது சுற்றி வளைக்காது, நேரடியாக சொல்லும். ஆனால் நாம் அதை கேட்க மறுத்து வெளியில் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இன்று அனைவரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துகிறார்கள். யார் என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், யாருக்கு என்ன நடந்தது என்று நேரத்தை கழிக்கிறார்கள். இந்த ஓட்டத்தில் நீயும் சிக்கியிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடப்பதை அவர்களிடம் சொல்கிறாய். அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீ கேட்கிறாய். இந்த பரிமாற்றத்தில் உனக்கு தீர்வு கிடைக்கிறதா என்று யோசித்துப்பார். கிடைக்கிறது என்றால் நான் இதனை தடுக்க வரவில்லை. ஆனால் உண்மையில் கிடைக்கிறதா? ஒவ்வொரு முறையும் சொல்லி முடித்த பிறகும் மனம் இன்னும் கணக்கிறதல்லவா? சிலர் இதை செய்யலாம் என்று கூறுவார்கள். உடனே வேறொருவர் இல்லை, இதை செய்தால் இப்படி ஆகும் என்று பயமுறுத்துவார்கள். இந்த குழப்பத்தில் நீ திக்கற்று நிற்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன் மனசாட்சிக்கு இந்த குழப்பமெல்லாம் இல்லை. அது தெளிவாக இருக்கின்றது. அதனை ஒரு முறை நம்பிப்பார். அதோடு உன் தாயையும் நம்பு. யாரும் கை கொடுக்காத நேரத்தில், யாரும் புரிந்து கொள்ள மறுக்கும் நேரத்தில், யாரும் இல்லையென்று தோன்றும் நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கின்றாயல்லவா என் பிள்ளையே? அந்த நேரத்தில் தெய்வத்தை நாடு. இந்த மனிதர்கள் உன்னை நேசிக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் வரம்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கும் தங்கள் தேவைகள் இருக்கின்றன, தங்கள் வழிகள் இருக்கின்றன. இந்த உலகில் நன்மை செய்பவர்களுக்கே நன்றி கூறாமல் திரும்பி போகும் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இது யாரையும் குறை கூறுவதற்காக இல்லை. இதுவே உண்மை. இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் அடுத்தவர்களிடம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கும் மனோபாவம் மெல்ல மெல்ல விலகும். எதிர்பார்ப்பு குறைந்த இடத்தில் வலி குறையும், மனம் இலகுவாகும். இதுவே உனக்கு முதல் நிம்மதி என் தங்கமே. குழப்பம் வரும்போது, பயம் எழும்போது, வழி தெரியாமல் போகும்போது இந்த வாராகி அன்னையிடம் வா. யாரிடமெல்லாம் போய் கேட்டோம், யாரிடமெல்லாம் ஆறுதல் தேடினோம் என்று அலைவதற்கு முன்பு ஒரு கணம் இந்த தாயிடம் வா. உன் மனதில் இருப்பதை அப்படியே கூறு. சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை. மனம் நிறைந்திருந்தால் அதுவே போதும். இந்த தாயால் உன்னை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீ என் பிள்ளை. உன் வலிகள் என் வலிகள். உன் கண்ணீர் என்னை தொடுகிறது. உன் புன்னகை என்னை நிறைவாக்குகிறது. இந்த அன்னை உன்னை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, உள்ளத்தால் பாதுகாக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது ஏன் நடக்கிறது என்று உனக்கு தெரியவில்லை. யாரால் இந்த சூழ்நிலை வந்தது என்றும் உனக்கு தெரியவில்லை. யாரை நம்பலாம், யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை. இந்த தெளிவை உன் தாயானவள் உனக்கு கொடுக்கின்றேன். மறைவான உண்மைகளை வெளிப்படையாக உன்னிடம் கூறுவேன். உன் வாழ்க்கையில் இனி நீ இருளில் நடக்க வேண்டியதில்லை. என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இனி என்ன நடக்கும் என்பதை உன் அன்னை உனக்கு தெளிவாக்குவேன். அந்த தெளிவு வந்த பிறகு உன் பயம் குறையும், உன் குழப்பம் விலகும், உன் அடிவயிற்றில் இருக்கும் பாரம் இறங்கும். இதுவே என் நோக்கம் என் குழந்தையே. வாழ்க்கையின் உண்மை தெரியாமல்தான் நீ திகைத்து நிற்கிறாய். அந்த உண்மை தெரிந்துவிட்டால் இனி நீ அலைய வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை, யாரிடமும் அகப்பட வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை உனக்கு தெளிவாக தெரியும். உன் வழி உனக்கு நேராக தெரியும். அந்த தெளிவோடு நீ நடக்கும்போது உன் மனம் நிம்மதியாக இருக்கும். உன் கால்கள் தடுமாறாது. இதனை உனக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாராகித்தாய் உன்னை தேடி வருகிறேன். இல்லாவிட்டால் நான் ஏன் வருவேன்? என் பிள்ளை வாழ்க்கையில் சிரமப்படுவதை பார்த்து கொண்டிருக்க இந்த தாயால் முடியாது. உனக்கு கிடைக்காமல் போனதுக்காக நீ இன்று வருந்தாதே. கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகாது. உன் தாயால் தடுக்க முடியாத நன்மை எதுவும் இல்லை. உனக்கு வரவேண்டியதை உனக்கு கொண்டு வர, உனக்கு சேர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க, உனக்கு ஆக வேண்டியதை நடத்தி கொடுக்க இந்த வாராகி அன்னை இருக்கின்றேன். நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும்.
அதுவரை பொறுமையாக இரு என்று கூறவில்லை, அதுவரை உன் தாயோடு இரு என்று கூறுகிறேன். என்னோடு இருக்கும்போது நீ தனியாக இல்லை, என்னோடு இருக்கும்போது நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் சந்தோஷம் உன்னிடமிருந்து தூரமாக போகவில்லை, அது வழி தெரியாமல் சற்று மறைந்திருக்கிறது. உன் அன்னை அதனை தேடி உனக்கு கொண்டு வருவேன். உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒளியை கொண்டு வருவேன். உன் மனதில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்துவேன். இந்த வாக்கு உன் தாயின் வாக்கு. இதனை மறுக்கும் சக்தி எதுவும் இல்லை. உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கின்றேன், இன்றும் நாளையும் என்றும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் இப்போது உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உன்னோடு சில முக்கியமான விஷயங்களை பேசி தீர வேண்டும் என்பதற்காகவே இன்று தேடி வந்திருக்கிறேன். எனக்காக ஒரு 10 நிமிடம் மட்டும் நீ ஒதுக்குவாயாக? என் பிள்ளையிடம் நான் சொல்ல வேண்டிய தைரியத்தையும் நம்பிக்கையையும் உன் மனதில் விதைத்துவிட்டேன் என்கிற திருப்தி எனக்கு வேண்டும். நீ என்னிடம் பேசி முடிக்கும் வரை உன் அன்னை நான் உன்னை விட்டு எங்கும் நகர மாட்டேன். இங்கே உன் அருகிலே தான் காத்து கொண்டிருப்பேன் என் செல்லமே. இன்று நீ ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோரையும் நீ நம்பலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லோரையும் அப்படியே நம்பிவிடாதே. நேரத்துக்கு நேரம் எல்லோரும் மாறுவார்கள். நேருக்கு நேர் வரும் வீரமான போரில் நீ ஒருவேளை காயப்படலாம், ஆனால் பிறர் செய்யும் சூழ்ச்சியால் என் பிள்ளை நீ ஒருபோதும் விழுந்துவிடக்கூடாது. அதில் எப்போதும் நீ விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே உன் அன்னை நான் எச்சரிக்கிறேன். வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது என்பது தெரியாமல் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ எப்போதெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அப்போதெல்லாம் உன் வாராகி அம்மா உன் கையை பிடித்துக்கொண்டு கூடவே இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். என் கண்மணியே, எதையும் செய்யாமல் சோம்பேறியாக கழிக்கும் வாழ்க்கையை விட ஏதோ ஒரு நல்ல காரியத்தை முயற்சி செய்யும் போது அதில் வரும் தவறுகள் மேலானது. அந்த தவறுகள் உனக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். அது உன் கௌரவத்தை தரும். அப்படிப்பட்ட சவால் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் நீ சரியான பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் கவலைகளை நீக்கி உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது செழிக்க வைப்பேன். யாரும் பார்க்காத நேரத்தில் நீ மறைந்து நின்று அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் விரலாக உன் வாராகி அன்னை நான் என்றும் உன்னோடு இருப்பேன். இனி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கவலைப்படாதே. உன்னுடைய மனக்கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்துவிட்டது. உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போகும் அளவுக்கு உனக்கு பல எதிர்கால சிறப்பம்சங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகிறது. இதற்கு முன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று எண்ணி நீயே வியக்கத்தான் போகிறாய். இந்த வாராகி உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே. நீ பல விஷயங்களை இப்போதெல்லாம் உன் அருகில் இருப்பவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறாய். பரம்பரையாக பணக்காரனாக இருப்பவன் கூட இப்போதெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிகமாக ஆடுவது கிடையாது. ஆனா பாதியில படைத்தவர்களுடைய ஆட்டம் இங்கே அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில அந்த அடிமட்டத்துல இருந்தோம் என்று நினைத்து பார்த்து எல்லோரும் வாழணும். இன்று பணம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்றால் நாளை அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பணம் ஒருபொழுதும் நிலைக்காது. நல்ல குணம்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே. இன்றைய உறவுகள் பணம் வைத்திருப்பவர்களைத்தான் அதிகமாக மதிக்கிறார்கள். பணம் இருப்பவர்களோ குணம் இருப்பவர்களை ஒரு நாளும் மதிப்பது கிடையாது.
ஏழையினுடைய வீட்டுக்கு ஒரு பணக்காரன் செல்கிறான் என்றால் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பானது பலமாக இருக்கும். அதே நேரத்துல பணக்காரன் வீட்டுக்கு ஒரு ஏழை சென்று விட்டான் என்றால் அங்கே உபதேசங்கள் பலமாக இருக்கும். இதுதான் இன்றைய உலகம். உபதேசம் என்றால் என்ன? அவனுக்கு அறிவுரைகளை அதிகமாக கொடுப்பார்கள். என் பிள்ளையே, அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருப்பவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்திவிடும். வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் உணர்த்திவிடும். இல்லாதவன் தானே என்ன செய்து விடுவான் என்று இப்போதெல்லாம் யாரையும் பார்த்து நினைத்து விடக்கூடாது. இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாராவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் உனக்கு பிரச்சனைகள் வருகின்ற அளவுக்கு எதுவும் நடக்காமலும் நான் பார்த்து கொள்வேன். என் தங்கமே, இன்னமும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. எதிலுமே திருப்தி அடையாத மனம் இன்னமும் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற மனது எதற்கும் சமம் தெரியுமா? அது திருவோடு போன்றது. எப்பொழுதும் ஏந்திக்கொண்டே திரிய வேண்டும். என் தங்கமே, பொய்யானது ஒரு நாளும் உன்னை வாழ வைக்காது, உண்மையானது ஒரு நாளும் உன்னை வீழ வைக்காது என்பதை புரிந்துகொள். நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே. வருந்தாமல் நடப்பதை எண்ணி கலங்காமல் நடக்கப் போவதை எண்ணி நினைத்து நீ வாழ வேண்டும். ஏனெனில் நீ வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போவது உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதுவும் தேவையில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் கவலைப்படாதே. காரணம் ஒருவேளை இருந்தாலும் கூட அதற்காக கலங்கி விடாதே. எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை புரிந்துகொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள். அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ தீர்மானமாக நம்பு. சேமித்த பணம் வறுமையில் உனக்கு பயன் கொடுக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் உனக்கு துணை நிற்கும் என்பதை எப்போதும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, நீ விரும்பிய விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துவிடு. ஏன் தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் மரியாதை போன்றவற்றைகளை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுப்பது உன்னை துன்புறுவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது, எத்தனை உறவுகள் உண்மையானது என்பதை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டும்தான். என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எது உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு விஷம்தான். அதனால அது அதிகாரமாக இருக்கலாம், இல்லை செல்வமாக கூட இருக்கலாம், ஏன் அன்பு, வெறுப்பு, பசியாக கூட இருக்கலாம். இவையெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது நீ விட்டுவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான பயம். நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு சகசமாக மாறிவிடும். என் பிள்ளையே, எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்லாதது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கோபம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கோபத்தை நீ அடக்கும் பொழுது உனக்குள் சகிப்புத்தன்மை வந்துவிடுகிறது. என் பிள்ளையே, இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதுதான் வெறுப்பு. ஆனால் நிபந்தனையின்றி ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுப்பானது அன்பாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே. இழந்துவிட்டோம் என்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நீ ஒன்றை மறந்துவிடாதே. எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்காக இந்த வாராகி நான் வைத்திருக்கிறேன் என்பதனை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்துவிட்டால் போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை. 1000 பேர் உன்னை குறை சொல்கிறார்கள் என்பதற்காக 1000 பேருக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது உன்னுடைய வேலையல்ல.
உன்னுடைய பாதை என்னவோ அதில் நீ தெளிவாக பயணித்துக் கொண்டிரு. நீ யார் என்று உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தெரிந்தால் போதும். வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நீ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியினை பெற்றுக் கொடுக்கும் என்று இந்த வாராகி உன்னை மனதார என்று ஆசிர்வதிக்கிறேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்கள் அனைத்தையும் இந்த தாயின் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக மூச்சுவிடு. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், நீ அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்துக்கும் ஈடாக ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் கௌரவத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வரப்போகிறேன். இதுவரை உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் நேர்மையும் உண்மையும் எனக்கு தெரியும். கலங்காதே. சூழ்ச்சிகளினால் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் பலவீனங்களையெல்லாம் நான் பலமாக மாற்றுவேன். உன் தடைகளையெல்லாம் தகர்த்து உனக்கான பாதையை சீரமைப்பேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்காகவும் தயங்காதே. உன் கரங்களை பிடித்து கொண்டு இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ வேண்டியதை விடவும் நீ எதிர்பார்த்ததை விடவும் பன்மடங்கு மேலான சந்தோஷங்களை உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் நிரப்புவேன். இந்த வாராகி தாயின் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. என் முழுமையான ஆசீர்வாதங்களுடன் உன் புதிய வாழ்க்கை இன்றே தொடங்கட்டும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும்.